எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இந்த கான்டென்ட்டை பார்த்து முடிச்சுட்டு பல வீட்டு உரிமையாளர்களும் இதுக்கப்புறம் வீடு கொடுக்குறப்ப பார்த்து தான் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்பேற்பட்ட விஷயம். நம்ம கூடுவாஞ்சேரியில் ஒரு வீடு, அதுக்குள்ளே இருந்தவங்க பண்ணி விட்ருக்க வேலை. அதாவது பிரியாணி டபரா இருக்குல்ல, அதுக்குள்ளே காய்கறியை போட்டு சாப்பாடை போடுவோம். ஆனால் என்ன தெரியுமா பண்ணி வச்சுருக்காங்க? மனுஷ கறியை வச்சு வச்சுருக்காங்க. வேற எங்கேயும் உலக நாட்டில் நடந்ததை பற்றி சொல்லலை, நம்ம கூடுவாஞ்சேரியில் நடந்திருக்க கொடுமை. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். சினிமா கதைகள்லாம் மிஞ்சிரும் இந்த ரியல் ஸ்டோரி. எங்கே ஆரம்பித்து எங்கே போயிருக்குன்னு சொல்கிறேன். சென்னை டு டெல்லி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் இருக்குல்ல, இந்த ரயில் கடந்த 5ஆம் தேதி உத்தரப்பிரதேஷோட ஆக்ரா பகுதி இருக்குல்ல, அந்த ரயில்வே நிலையத்தை அடையுதுங்க. ஓகேவா? அங்கே போயாச்சா? அந்த ரயிலோட ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு நிறத்தில் சூட்கேஸ் ஒன்று கிடந்திருக்கு. ஆளரவுமே இல்லாமல் கிடந்திருக்கு. இது கிட்ட மக்கள் கிராஸ் பண்ணாங்க அப்படின்னாலே நாற்றம் கொமட்டிகிட்டு வந்திருக்கு அந்த மக்களுக்கு. அவங்க அங்கே இருந்த போலீஸ்காரங்கிட்ட சொல்லியிருக்காங்க, ரயில்வே போலீஸ்கிட்ட, எங்கே இது போல் ஸ்மெல்லி ஹெவியாக வருதுங்க, ஏதோ ஒன்று உள்ள கெட்டுப்பொண்ணு இறைச்சதே இருக்க போல இருக்குது அப்படின்ட்டு. போலீஸ் அஃபிஷியல்ஸும் பயத்தோடு தான் வந்து திறந்து பார்த்துருக்காங்க. ஏன்னா வேறு தான் உள்ளே இருந்து வெச்சு தொலைச்சிச்சுன்னா அவங்களுக்கு அந்த பயமாக இருக்குல்ல, உத்தரப்பிரதேஷ் வாரியா. ஸோ அதை திறந்து பார்த்துருக்காங்க. அந்த சூட்கேஸை தலை இல்லை, ஆனால் வெட்டப்பட்ட ஒரு பெண்ணோட உடல் பாகங்கள் மட்டும் அந்த சூட்கேஸுக்குள்ளே கிடந்திருக்கு. இந்த பார்க்குறீங்களா, எந்த சூட்கேஸ் தான் அது? சென்னை துணிக்கடையோட பாலித்தீன் பை ஒன்று உள்ளே கிடந்துச்சிங்க. அந்த வெட்டப்பட்ட உடல் பாகம் சொன்னல, அது மேலே ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தது அந்த பாலித்தீன் பை தான். சென்னையில் இருக்க ஒரு துணிக்கடை. இதில் சந்தேகம் அடைஞ்ச போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ட்ரெயின் வரதும் அங்கேருந்து தான், இதுக்குள்ளே இருக்கிறதும் சென்னையில் இருக்க ஒரு துணிக்கடையோட பாலித்தீன் பை தான். ஸோ இந்த சம்பவத்துக்கும் சென்னையில் இருக்க யாருக்கும் சம்மந்தம் இருந்திருக்கலாம்னு இவங்க ஒரு சந்தேகத்துக்கு வராங்க. சந்தேகம் வந்த கையோடு தமிழ்நாடு போலீஸோட உதவியை நாடுறாங்க இந்த உத்தரப்பிரதேச போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க. தமிழ்நாடு ரயில்வே போலீஸாக இருக்காங்களே, இவங்க களத்தில் இறங்குறாங்க. என்ன பண்ணுறாங்க? சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்குல்ல, இங்கே இருக்கிற சிசிடிவி கேமராஸ், இதை சுற்றி இருக்கிற சிசிடிவி கேமராஸ், இது எல்லாம் சார்ந்த காட்சிகளை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று ஒன்றா எடுத்து பல மணி நேரம் கிடக்குது. பட் எந்த க்ளூவும் அவங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா அவங்க ஃபுல்லாக தேடினது அந்த ரெட் கலர் சூட்கேஸ் இருக்குல்ல, அதை யாராவது கொண்டு வராங்களா, இந்த காட்சி இருக்கான்னு தேடினாங்க, கிடைக்கல. அப்புறம் பல மணி நேரம் முயற்சிக்கு பிற்பாடு காட்சி எடுத்துட்டாங்க. 350க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராஸ் ஆய்வு பண்ணி அந்த ஒரு காட்சி எடுத்திருக்காங்க. அந்த காட்சி தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்களே. ஒரு நபர் கூட ஒரு பொண்ணு, அந்த நபர் கையில் பார்த்தீங்களா ஒரு பெட்டி இருக்குது, அதுதான் அந்த சூட்கேஸ், ரெட் கலர் சூட்கேஸு. இந்த காட்சி இங்கே கிடச்சிருச்சா, இந்த கேஸ்க்கான லீடும் இங்கே உங்களுக்கு கிடச்சிருச்சு. அப்படியே இந்த காட்சியை போலீஸார் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த கேமராவில் இந்த காட்சி, இப்போ அடுத்தடுத்த கேமராஸில் இங்கே எங்கெங்கே போகிறான்னு சொல்லிட்டு பதிவாக இருக்குல்ல, அதை ஃபுல்லாக எடுத்து ஒரு காட்சியாக இந்த 2 பேரை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க போலீஸ் அஃபிஷியல்ஸ். ஃபாலோ பண்ணும்போது ஆக்ரா போகிற ஒரு ட்ரெயினில் இந்த சூட்கேஸை இந்த 2 சேர்ந்து வச்சிட்ருக்குங்க. அந்த உத்தரப்பிரதேசில் எடுத்தாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த சூட்கேஸை இங்கே தான் வச்சு அனுப்பியிருக்காங்க 2 பேரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பார்க் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே ட்ரெயின் ஏறி கூடுவாஞ்சேரிக்கு போயிட்டாங்க இந்த 2 பேருமே. இந்த போகிற காட்சிகள் எல்லாமே சிசிடிவியில் தெளிவாக பதிவாக இருக்குங்க. ஸோ போலீஸார் இதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, இந்த சென்ட்ரல்ல இருந்து கூடுவாஞ்சேரி வரைக்கும் என்னென்ன காட்சிகள் இருக்கோ எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. நடுவில் எங்கன்னா இறங்கினாலாம் பார்த்துருக்காங்க, இறங்கலை. பார்க்கில் ட்ரெயின் ஏறினவங்க கூடுவாஞ்சேரியில் போதே இறங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட வீடு அங்கே தான் இருக்குன்றதை போலீஸார் ஊர்ஜிதப்படுத்திட்டாங்க. இப்போ போலீஸார் டவுட் எங்கே போவோம், ரைட்டு, கூடுவாஞ்சேரியில் இறங்கியிருக்காங்கன்னா அப்போ அங்கேருந்து அவங்க வந்திருப்பாங்களா இந்த இடத்துக்கு சென்ட்ரலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது சார்ந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை கூடுவாஞ்சேரி பேஸ் பண்ணி தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கூடுவாஞ்சேரியிலேருந்து அந்த பெட்டியை கொண்டு வந்திருக்காங்க. அதை அப்படியே சென்ட்ரல் வரைக்கும் கொண்டு வந்துட்டு தான் இங்கே அந்த ட்ரெயினில் வச்சு அமுச்சு விட்டு இவங்க பார்க்கில் ட்ரெயினை பிடிச்சி திரும்ப கூடுவாஞ்சேரிக்கு போயிட்டுருக்காங்க. இது எல்லா காட்சியும் பதிவாக இருக்குங்க. இந்த மின்சார ரயில் இருக்குல்ல, அதில் தான் வந்திருக்காங்க. பாருங்கள், இவன் அந்த சூட்கேஸை கையில் வச்சுட்டு நிற்கிறான். இங்கே இவ்வளோ க்ரௌடு, அங்கே இருக்கவனுக்கு அந்த ஸ்மெல்லு வந்துச்சா இல்லையான்னு தெரியல. அந்த பொண்ணு பாட்டுக்கு சீட்டில் உட்காந்துக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காட்சிகள்லாம் வெளியே எடுத்தாச்சா? இந்த 2 பேரும் கூடுவாஞ்சேரி ஸ்டேஷனில் இறங்கிட்டாங்களே, இறங்கினதுக்கப்புறம் எங்கே போகிறாங்க இப்போ அந்த ட்ரேஸ் பண்ணணும்ல. கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனை இறங்கிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சிருக்காங்க இந்த 2 பேர் சேர்ந்து. அந்த ஆட்டோவில் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த வீடு எங்கே இருக்குன்னா, கூடுவாஞ்சேரி மசூதி தெரு இருக்குல்ல, அங்கே இருக்கிற ஒரு வீடுங்க.
அதுதான் அவங்க வசிச்சுட்டு இருக்க வீடு போல இருக்கு. அங்கே போயிட்டாங்க. இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ஆட்டோவில் 2 வருஷம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, அந்த ஆட்டோ ஓட்டுனவங்களை பிடிச்சி விசாரிச்சு இவங்களை எங்கே இறக்கி விட்டான்னு கண்டுபிடிச்சிட்டு போலீஸார் அந்த இடத்துக்கே போயிட்டாங்க. ஆனால் வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் போய் பார்த்தா வீடு பூட்டி கிடக்கு. இதுக்கப்புறம் போலீஸார் சும்மா விடுவாங்களா? இவ்வளோ பெரிய கேஸ் ஆச்சு, பூட்டை உடச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போலீஸ் அஃபிஷியல்ஸும் யோசிச்சிருப்பாங்க, அவசரப்பட்டு பூட்டை உடச்சிட்டோமோ அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க உள்ளே பார்த்த காட்சிகள் அப்படி. யாராவது சாப்பிட்டுக்கிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இப்போ ஸ்கிப் பண்ணிவிடுங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பாருங்கள். ஏன்னா காமெடிட்டு வந்துடும் உங்களுக்கு. என்னென்னா பூட்டை உடச்சிட்டு உள்ளே போலீஸ்காரங்க போனாங்களே, அந்த வீடே கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ கொலகார வீடு அப்படிங்க இருக்கும். அந்த மாதிரி இருந்திருக்கு. நல்லா திகிலாக இருந்திருக்கு அந்த வீடியோ பார்க்குறதுக்கு. இத்தனைக்கு அவ்வளோ பேர் வசிச்சுட்டு இருக்காங்க சுற்றி கூடவாஞ்சேரியில். நடுவில் இப்பேற்பட்ட வீடு. இந்த கொலைக்கான ஆதாரம் வீட்டுக்குள்ளே கிடச்சிருக்கு. இவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த பணத்தை மறைக்கிறதுக்கான பல முயற்சி அவங்க பண்ணியிருக்கிறதும் அங்கே கண்கூடாக தெரிஞ்சிருக்கு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கொலையை பண்ணி முடிச்சுட்டு உடலை வெட்டியிருக்காங்க, துண்டு துண்டாக வெட்டியிருக்காங்க. வெட்டிட்டு இந்த எலும்போடு எடுத்து நம்ம உள்ளே வச்சோனாக்கா தெரிஞ்சிடும், சூட்கேஸ் அடைஞ்சிரும், அதனால் வேணாம், எலும்பெல்லாம் தனியாக நம்ம உருவிடுவோன்னு சொல்லிட்டு வேக வச்சுருக்கானோ என்னவோ தெரியல, எலும்பை தனியாக பிரிச்சுட்டு சதியை தனியாக பிரிச்சுட்டாங்க. மனுஷன் உடம்பை பற்றி சொல்லிட்டு இருக்க மக்களே. இந்த விஷயத்தெல்லாம் போலீஸ்காரங்க வீட்டுக்குள்ளே போனதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, என்ன இவ்வளோ ப்ரூட்டலாக பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கர்ச்சீஃபை எல்லா போலீஸ்காரனும் எடுத்து முகத்தில் கட்டிட்டாங்க. மாஸ்க் இல்லாதவங்க கர்ச்சீஃபை கட்டிட்டாங்க. கட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அடுத்தடுத்து மேலே இன்னொரு பேட்ச் வருவாங்க போலீஸ்காரங்க, அவங்களும் உள்ளே போகிறாங்க. போயிட்டு ஒரு டபரா ஒன்றத்தை பார்த்தாங்க. இந்த பிரியாணி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த டபரா. அந்த டபராவை சுற்றி ஒரு ரெட் கலர் துணிங்க ஃபுல்லாக மேலே. அந்த ரெட் கலர் துணிக்கு கீழே பார்த்தீங்கன்னா மைதா இருக்குல்ல, அதை கோந்து பண்ணி ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்காங்க. அந்த ஸ்மெல்லு வெளியே வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. பிரியாணி செஞ்சாலே ஸ்மெல்லு நல்லா மூக்க தொலைவில் வந்து நம்ம விரும்புவோம், வெளியே வரணும் ஸ்மெல்லுன்னு தான். ஆனால் இந்த 2 பேரும் ஸ்மெல்லு வெளியே வரக்கூடாதுன்னு பண்ணியிருக்காங்க. போலீஸ்காரங்க அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தது தான் குப்புன்னு தூக்கி இருக்கு போல இருக்கு. ஏன்னா அந்த பிரியாணி டபராக்குள்ளே மாமிச துண்டுகள் மாதிரி இருந்திருக்கு. அவங்க என்ன மாமிசம் இந்த அளவுக்கு தூக்குதுன்னு சொல்லி பார்த்தா மனுஷன், அதாவது காய்கறி இருக்குல்ல, காய்கறி இதெல்லாம் டபராவில் போட்டு சமைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை அந்த காய்கறிக்கு நடுவில் அந்த மனுஷ துண்டுகள் இருக்குது, அந்த சதை துண்டுகள்லாம் உள்ளே கிடக்கு. இது நாத்தம் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு தான் மைதா வச்சு சீல் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. எவ்வளோ வேலையை பார்த்து விட்ருக்காங்க பார்த்தீங்களா? இது தெரியுதா? இதான் அந்த பிரியாணி டபரா. காய்கறியோடு சேர்ந்து உடல் பாகங்கள் வெந்திருக்குல்ல, இதை பார்த்த போலீஸ்காரங்க நிலைமை வச்சு பாருங்கள். போலீஸாருக்கு சாதாரண விஷயம் இல்லை மக்களே. இது போல் காட்சியில் தினமும் அவங்க பார்க்கணும். இதை பார்த்துட்டு அவங்க ட்ராமாலேருந்து வெளியே வந்து சர்வீஸ் பண்ணணும். இது போல் விஷயம் பார்க்குறப்ப போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே இன்னும் நிறைய மரியாதை வந்துடும் உங்களுக்கு. இதில் என்னன்னாக்கா, இது வரைக்கும் இந்த வழக்கில் தலை கிடைக்கல. ஏன்னா தலை கிடைக்கலனாக்கா அந்த வழக்கு எவ்வளோ வருஷம் எழுதிட்டு போகணும்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் சில வழக்குகளில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு சாதகமாக கூட அந்த தீர்ப்பு மாறிடும், அப்பேற்பட்டலாம் போய் நிற்கும். இது வரைக்கும் இந்த கேஸில் தலை கிடைக்கல. இந்த டபரா இருக்குல்ல, அந்த உடற்பாகங்கள் இருக்க டபரா, அதை அப்படியே வண்டியில் கொண்டு வந்து ஏற்றிட்டாங்க போலீஸ் அஃபிஷியல்ஸ். இப்போ போலீஸ்காரங்களுக்கு இது எவ்வளோ சீரியஸான ஒரு கேஸாக மாறி இருக்குன்ற ரியாலிட்டி புரிஞ்சிருச்சா? ஏற்கனவே அவங்க சீரியஸாக நினச்சி வந்தாங்க, பட் இவ்வளோ பெருசாக அவங்க எதிர்பார்க்கல. வந்தவங்க அந்த வீட்டை சுற்றி இருக்க அக்கம் பக்கத்துக்கிட்ட பேசியிருக்காங்க போலீஸ்காரங்க. என்னம்மா எவ்வளோ நாள் இருக்காங்க, யார் இருக்கா உள்ளன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 2 பெண்கள் 1 ஆண், மொத்தம் 3 பேர் இந்த வீட்டில் வசிச்சுட்டு இருந்தாங்க சார்னு அந்த மக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ போலீஸ்க்கு என்ன சந்தேகம்னா, அப்போ அந்த 2 பேர் தான் அந்த சிசிடிவியில் பார்த்தவங்களா இருக்க முடியும். அந்த ஒரு லேடி இங்கே இல்லை அப்படின்னா கொலையானவங்களே அவங்கள தான் இருக்க முடியும். அப்போ எதுக்கு கொலை பண்ணியிருப்பாங்க? இந்த ஒரு கேள்விக்கான பதிலை தேடி தடயவியல் நிபுணர்களே ஸ்பாட்டுக்கு வர வச்சுட்டாங்க. இப்போ அந்தளவுக்கு அங்கே வேலை பெருசாக போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயங்களும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் அந்த அம்மா யார் என்னன்ற எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டாங்க. கொலை செய்யப்பட்ட அந்த அம்மா தலை காணும், இருந்தாலும் அவங்க கூட இருந்தாங்கன்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பேர் ஹைதுல் நிஷா. எங்கே தெரியுமா பூர்வீகம்? ஒடிஷாவை சேர்ந்தவங்க. இவங்க தான் கொலை செய்யப்பட்டிருக்க பெண்மணி. இவங்க ஒரு ஏற்றுமதி கம்பெனியில், தாம்பரத்துக்கு அருகில் இருக்க ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையனும் இருக்காருங்க. அவர் தாம்பரத்தில் ஏசி மெக்கானிக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அம்மா கூட அவர் இல்லை போல இருக்கு, தனியாக இருக்கார் போல இருக்கு. போலீஸ் அஃபிஷியல்ஸ் அந்த பையனையும் பிடிச்சி கேட்டிருக்காங்க, ஏப்பா உங்கள் அம்மா தானா, இவங்க தான் கூடாஞ்சலில் வசிச்சுட்டு இருந்தாங்களா அப்படின்ட்டு. அப்போ அந்த பையனும் ஆமாங்க கூடாஞ்சலில் வசிச்சுட்டு இருந்தாங்கன்னு அந்த பையனும் சொல்லியிருக்காப்புல. ஃபார்மலாக அந்த பையன்கிட்ட இருந்து ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டையும் போலீஸார் வாங்கிட்டாங்க. கூடுவாஞ்சேரி போலீஸ் ஸ்டேஷனில் கொலை வழக்காக இந்த விஷயம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அந்த தப்பிச்சு ஓட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2 பேர் தலைமறைவு. எங்கே இருப்பாங்க பின்ன, சொந்த ஊர் தான் போயிருப்பாங்க நிறைய நேரத்துக்கு. அந்த ஒடிஷா ஜோடியோட பேரை வெளியே வந்துருச்சு. மாணிக் லஸ்கத் அண்ட் பகவதி மாஜி, அந்த பொண்ணு அந்த பையன். இவங்களோட செல்ஃபோன் இருக்குல்ல, இதை போலீஸாக ட்ராக் பண்ணியிருக்காங்க. ட்ராக் பண்ணதில் தமிழ்நாட்டுக்குள்ளேயே அவங்க இல்லைன்னு காமிச்சிருக்காங்க. ஒடிஷாவில் அவங்க இருக்கிறதா காட்டுறதா இப்போ அஃபிஷியல் சைடில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஜோடியை தேடி அலைகிற தீவிர முயற்சியில் போலீஸ் அஃபிஷியல்ஸ் ஈடுபட்டிருக்காங்க. பார்ப்போம் அடுத்த சில மணி நேரங்கள்லையோ இல்லைனா அந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ள கூட இவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்கன்ற செய்தியை நம்ம கேட்கலாம்னு நினைக்கிறேன்.
எங்கே இருந்துன்றது அடுத்த கட்ட பெரிய ஒரு கியூரியஸான கேள்வியாக இருக்குது. இந்த தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்குல்ல, அவங்களோட சந்தேகம் இப்போ என்ன தெரியுமா? ஒன்றா தங்கி இருந்தவங்க எதுக்காக எப்படி பிஹேவ் பண்ணிக்கணும்? அந்த அம்மா இவங்க கூட தான் தங்கியிருக்காங்கனாக்கா எதுக்கு அந்த அம்மா உயிர் போகணும்? இவங்க தானே கொண்டிருப்பாங்க. இந்த சந்தேகம். நகை பணத்துக்காக இந்த கொலை நடந்திருக்கலாமா? இந்த கோணம். முன்விரோதம் காரணமான்ற கோணம், தகாத உறவான்ற மாதிரி அந்த டெம்ப்ளேட்டான ஒரு கோணம். அப்புறம் காணாமல் போன தலை இப்போ எங்கே? இது இவங்க கிடைச்சா மட்டும் தான் தலையும் கிடைக்கும். அடுத்த கட்ட சந்தேகமாக இதுவும் எழுந்திருக்கு. இவ்வளோ தூரம் யோசிச்சு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? தலை இருந்தால் தான் நம்மளுக்கு பிரச்சனை, தலையை தூக்கணும் அப்படின்ட்டு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கொலையை செஞ்சுட்டு நம்ம அந்த மாநிலத்தை விட்டு தப்பிச்சுட்டு போனால் போதும், நாம் சேஃபு, சட்டம்ல ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தைரியம் வருதுல்ல, அந்த தைரியத்தில் நம்ம முதல்ல உடைக்கணும். இந்த தீரன் படத்தில் டைலாக் ஒன்று வரும் பார்த்தீங்களா, எங்கேயோ வந்து குற்றம் பண்ணிட்டு அங்கேருந்து போய் வெளிமாநிலத்துக்கு போயிட்டா நம்ம தப்பிச்சிக்கலான்ற அந்த எண்ணத்தை உடைச்சாதான் இங்கே இது போல குற்றங்கள் குறையும் அப்படின்ட்டு. அது நடந்துச்சு, ரியாலிட்டி ஆகும். அதே மாதிரி விஷயம் தான் நான் எதுக்கும் சொல்கிறேன். வெளிமாநிலங்களும் வரீங்கன்னா வேலையை ஒழுங்காக பார்த்துட்டு போகலாம். அதை விட்டு இது போல் வேலையெல்லாம் பார்த்து விட்டிங்கன்னா என்ன வருது? ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்னு போய் எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ கூடிய சீக்கிரம் இந்த அரெஸ்ட் நடந்துடும். இந்த கேஸில் இது வரைக்கும் வெளியே வர தகவல்கள் இருக்குல்ல, அது என்னன்னு தெரிய வந்துடும். இது வரைக்கும் வெளியே வந்த தகவல்கள் எந்த அளவுக்கு திருத்தங்கள் இருக்குன்றதும் இதுக்கப்புறம் புரிய வந்துடும் மக்களே. ஸோ இந்த கேஸோட அடுத்த கட்ட அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.